எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய விவாதத்துடைய கவனம் பெறக்கூடிய விடயங்கள். திமுகவுடைய தலைவர் தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல அதிமுகவுக்கு ஒரே மாற்று திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாற்று அணிகள் திமுக அதிமுக ரெண்டும் ஒன்று என்று ஒரே தராசில் வைத்து களமிறங்கக்கூடிய அணிகள் நிறைய இருக்கின்றன. இது ஏதோ ஆளுங்கட்சிக்கு சாதகம் என்பது போல சிலரால் சொல்லப்படுகிறது என்ற எண்ணம் கட்டமைக்கப்படுகிறது. அது உண்மையல்ல. முந்தைய தேர்தல்களிலும் இது போன்ற பலமுனை போட்டிகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் திமுகவுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கிறது. அதிமுக ஆட்சியை விட்டு விலகணும்னு மக்கள் நினைத்த போதெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் அப்படின்னு திமுக தலைவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் என்றால், மாற்று அணி என்று களமிறங்க இருக்கக்கூடிய தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடைய திரு சுதீஷ், தேமுதிகவுடைய திரு சுதீஷ் இந்த ஒரு கூட்டணி ஆட்சியை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதுல ஒரு படி முன்னே போய் இந்த ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது யார் யாருக்கு என்னென்ன இலாக்கா, திரு விஜயகாந்த் முதலமைச்சர், திரு வைகோ துணை முதலமைச்சர், யார் யார் என்னென்ன இலாக்கால இருப்பாங்கிற வரைக்கும் அறிவிப்பு போயிருக்கிறது. அது மாற்று கருத்துக்களை கூட்டணிக்குள்ளேயே ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு பக்கம். திமுக கூட்டணியில தமாக இடம்பெறுவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. இவையெல்லாம் புதிய திருப்பங்களாக பார்க்கப்படுகிறது. இவை சார்ந்த பல கேள்விகள் எழுகின்றன. பிரதானமாக அதிமுகவுக்கு ஒரே மாற்று திமுகவா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர், காங்கிரஸ் கட்சியுடைய ஃபயர் பிராண்ட் திரு திருச்சி வேலுசாமி, அதே போல அவருடைய கூட்டணி கட்சியான திமுகவுடைய ஃபயர் பிராண்ட் திரு ஜெயராஜ் அவர்கள், அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் நம்முடைய இணைகிறார் மக்கள் நல கூட்டணி தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய முக்கியமான கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில துணை செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில இணைகிறார்கள். நிகழ்ச்சியில இணையக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் கேள்வி மக்கள் நல கூட்டணிக்கு தான். திமுக தலைவர் தன்னுடைய கடிதத்துல ரெண்டு விஷயங்களை வலியுறுத்துகிறார். இது ஒரு பலமுனை போட்டி, ஏதோ அதிமுகவுக்கு சாதகம் என்பது போல ஒரு கருத்து கட்டமைக்கப்படுகிறது. அது உண்மையல்ல என்றும், மாற்று சாத்தியம், ஏதோ இந்த தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு மாற்று சாத்தியம் என்பது போல ஒரு கருத்து கட்டமைக்கப்படுகிறது. அதுவும் சாத்தியம் இல்லை அப்படிங்கறத பல்வேறு உதாரணங்கள் கொடுத்து காரணங்கள் கொடுத்து விளக்குகிறார். பலமுனை போட்டி சமீபத்தில் ஏற்படாத ஒரு விஷயம், ஆனால் தமிழ்நாட்டில் முன்பு ஏற்படாத விஷயம் அல்ல. பல முனை போட்டிகள் நடந்த தருணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு இந்த சூழல்கள் எல்லாம் மாற்று அப்படின்னு அன்று கோஷங்கள் வைக்கப்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே சாதகமாக இருக்கிறது அப்படின்னு கூறுகிறார். நாமும் சற்று பின்னோக்கி பார்ப்போம். முந்தைய தருணங்கள்ல இந்த பலமுனை போட்டி நடந்த பொழுது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். பலமுனை போட்டி நடந்த தருணங்கள் 96 பிரதானமானது. 1996 அன்று தேர்தல் நடக்கும்போது அதிமுக ஆட்சியில் இருக்கிறது. அன்றைய சூழ்நிலையை பார்த்தோமே ஆனால் திமுக அணி 221 இடங்கள்ல வெற்றி பெற்று 53.49% வாக்குகளை பெறுகிறது. ஆட்சியில் இருந்த அதிமுக அணி 4 இடங்களை மட்டுமே வெற்றி பெறுகிறது. 27.8% வாக்குகளை பெறுகிறது. பலமுனை போட்டியது. மதிமுக மார்க்சிஸ்ட் அணி களமிறங்குகிறது. மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் ஜனதாதளம் இணைந்து ஒரு அணியாக களமிறங்கி 9.14% வாக்குகளை பெறுகிறது. வெற்றி என்று பார்த்தால் ஒரே ஒரு இடத்தில். பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த களத்தில் தனியாக களமிறங்குகிறது. திவாரி காங்கிரஸோடு கூட்டணி வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடங்களில் வெற்றி பெறுகிறது. அந்த அணி பெறக்கூடிய வாக்கு சதவீதம் 4.61%. ஆக 4 முனை போட்டி ஏற்படுகிறது. அன்றும் ஆட்சியில் இருப்பது அதிமுக. இந்த 4 முனை போட்டியில திமுக தான் ஆட்சிக்கு வருகிறது. இது 1996 தேர்தல், பலமுனை போட்டி ஏற்பட்ட தேர்தல். பிறகு 2001க்கு பிறகு 2006 ஒரு மும்முனை போட்டி பிரதானமாக ஏற்படுகிறது. இது 2006 தேர்தல். 2006 தேர்தலில் திமுக அணி ஒரு பலமான கூட்டணியை வைக்கிறது. திமுக, காங்கிரஸ், பாமக, சிபிஎம், சிபிஐ. இந்த அணி 44.8% வாக்குகள் பெறக்கூடிய சீட்டுகளுடைய எண்ணிக்கை 163. அதிமுக அணி அதிமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளடக்கிய அணியாக களமிறங்குகிறது.
இந்த அணி அதிமுக இந்த அணியில 61 சீட்டுகளை பெறுகிறது, 32.64% வாக்குகளை பெறுகிறது. மதிமுக 6 சீட்டுகளை பெறுகிறது, விசிக 2 சீட்டுகளை பெறுகிறது. ஆக இந்த அணி 69 சீட்டுகளை பெறுகிறது. பெறக்கூடிய வாக்கு சதவீதம் 39.9%. தேமுதிக இதுல புதிதாக களமிறங்கிய கட்சி தேமுதிக. இந்த கட்சி அநேகமான தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில வெற்றி பெறுகிறது, 8.38% வாக்குகளை பெறுகிறது. பிரதானமா மும்முனை போட்டி பாஜகவும் தனியா களம் காணுது, 2.3% வாக்குகளை பெறுகிறது. 2006 பலமுனை போட்டி நடந்த தருணம். இந்த தருணமும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாகவே ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. 89 எடுத்துக்கலாம். 89 அதிமுக ஜே அணி, ஜா அணி, காங்கிரஸ் அணி, திமுக அணின்னு பிரதானமா 4 முனை போட்டி. இந்த தருணங்களையும் திமுகவுக்கு மாற்றுங்கிற கோஷம் முன்வைக்கப்பட்டு திமுகவை ஜெயிக்கிறது. சோ நாட் நெசசரிலி ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கணும்னு ஒரு தேரி இதுல நமக்கு புரிப்படுது. அதை தாண்டி திமுக அந்த தருணங்கள்லாம் ஜெயிச்சது அப்படின்னு காட்டுது. சோ அவருடைய இந்த ஒரு வாதம் இல்ல இந்த புரிதல் அன்னைக்கு நடக்காத மாற்றம் இன்று எப்படி நடக்கும்னு நம்புறீங்க? பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பத்தி நேரு சொன்னார். சாத்தியமற்றதை ஜனநாயகத்தின் நலன் கருதி சாத்தியமாக்குவதுதான் அரசியல் அப்படின்னாரு. எனவே இது சாத்தியமாகும். கொதிநிலை தான் நேற்று போல் இன்று இருக்காது. நீங்க இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி பட்டியல் போட்டு இருந்தீங்க. இதுவே நாளை தொடரும் என்று நியதி அல்ல, ஜனநாயகத்தில் மாறும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை தமிழக வரலாற்றில் தொகுதி உடன்பாடு தான் நடைபெற்றிருக்கிறது. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கூட்டணி உருவானதில்லை. இப்போ கூட்டணி மனநிலை என்பது கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குற போது அம்பேத்கர் சொன்னார், நாடு ஒற்றை நாடு அல்ல, இது ஒரு கூட்டிசைவு நாடு. திமுக மக்கள் கூட்டணியும் தொகுதி உடன்பாடு அடிப்படையிலானது தானே? இல்ல தொகுதி உடன்பாடு. ஆனா குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு வந்திருக்கிறோம். ஒரு ஸ்டெப் இது ஜனநாயகத்தில் மிக முக்கியம். அதான் அம்பேத்கர் சொன்னது. குறைந்தபட்ச செயல் திட்டம் மக்கள் நல கூட்டணிக்கு இருக்கு, அதை தேமுதிக அக்ரி பண்றாங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னாக்கா, குறைந்தபட்ச செயல் திட்டம் முழுக்க நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மிக முக்கியமா நாங்க சொல்றோம், அதிகாரத்தை பரவலாக்குவது குறித்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இணைந்தே ஒரு எல்லாருமே இணைந்து ஒரு ஆட்சிங்கிற அம்சத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்களை நீங்க ஒரு நிமிஷம் பேச உடனே நீங்க அவங்க தேர்தல் அறிக்கையை அவங்க முன் வச்சிருக்காங்க. நாங்க ஒவ்வொரு கட்சியும் ஒரு தேர்தல் அறிக்கையை முன்மொழி இருக்கிறோம். எல்லோரும் இணைந்து ஒரு தேர்தல் அறிக்கையை முன்மொழிகிறோம். அதில் மிக முக்கியமானது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது. அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நாங்க மீண்டும் கூட இருக்கிறோம். கூட இருந்து இணைந்து தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தையும் நாங்கள் முன்மொழிய இருக்கிறோம். இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னாக்கா, நீங்க பல கட்சி இயங்கு முறையில் ஒரு நாட்டில் கட்சிகளோட தொகுதி உடன்பாடு சரி, ஆனா அதிகாரத்துக்கு மட்டும் வரமாட்டாங்க. நாடாளுகிற காங்கிரஸ் கட்சி இதில் பெரும் மாற்றத்துக்கு வந்திருக்கிறது, பிஜேபி மாற்றத்துக்கு வந்திருக்கிறது. ஆனால் மாநில கட்சி திமுக அதிமுக அந்த மாற்றத்துக்கு தயாராக இல்லை. பல கட்சிகளுடைய உதவி தேவை, ஆனா அதிகாரத்தை இவர்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அதிகாரம் சவுத் பிளாக்ல இருந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வேணும், அங்கிருந்து கீழே இறங்கணும். இதான் பாலிடிக்ஸ், இதான் காந்தியின் கனவு. ஆனா அதிகாரம் மட்டும் ஒரே கட்சியிடம் இருக்கும் என்கிற மனநிலையே ஜனநாயகத்திற்குள் சர்வாதிகார போர்வை. மூத்த அரசியல் தலைவர் அவரிடம் கான்செப்சுவலான விஷயங்கள் இதுல பலருக்கு ஏற்பருக்கு. நான் கேட்பது யதார்த்தமா இந்த பலமுனை போட்டி அப்படிங்கிறது எப்படி அமைந்திருக்கிறது? நீங்களும் கூட களமிறங்கி இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா மதிமுக ஒரு வலுவான ஒரு அமைப்பா இருந்த ஒரு சூழ்நிலை 96 களமிறங்குது. பாமகவும் அந்த களத்துல இருக்கிறது. தேமுதிக ஒரு இதோட பிரம்மாண்டமான ஒரு குட்விலோட 2006 களமிறங்குது. ஆனா அன்னைக்கெல்லாம் யதார்த்தம் வேற மாதிரி இருந்தது. அன்னைக்கு இல்லாத நிகழ்வு, அன்னைக்கு ஏற்படாத மாற்றம் இன்னைக்கு ஏற்பட்டுருமா? இல்லாத புரட்சி இன்னைக்குதான் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது என்று நாங்கள் வந்திருக்கிறோம். என்றும் இல்லாத வகையில் இன்றைக்கு ஊழல் தலைவிரித்தாடுகிறது, மேலிருந்து கீழ் வரை. இதற்கு எதிரான மனநிலை என்றும் இல்லாத வகையில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீங்க அதை சீர்தூக்குகிற இளம் தலைமுறை தோன்றிருக்கிறது. எனவே இவர்கள் பழையதை பற்றி அதிகமா சிந்திக்க மாட்டாங்க. இவர்களுக்கு விடை கொடுக்கலாம், ஒரு மாற்றத்தை நாம் முன்மொழியலாம் என்கிற சிந்தனை போக்கு இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாங்கள் ஜனநாயகத்தில் மிக ஆழமாக நம்புகிறோம். 96 இல்லாதது, 2006 இல்லாதது, முந்தைய தேர்தல்கள் இல்லாதது, 2014 இல்லாத ஒரு மனோநிலை அரசியல் ஒரு கொதிநிலை தான். இன்னும் இருக்க உரையாடல் இருக்குது, மக்களை சந்திக்க இருக்கிறோம். மாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? மாறாது. ஆனா ஒரு புதிய மாற்று அப்படின்னும் போது சாத்தியம். நீங்க ஒரு புதுசா ஒரு சக்தி இயங்குது அப்படின்னு இந்த ஃபார்மேட்ல இந்த கலவை அப்படிங்கிறது ஏற்கனவே பல கலவைகளா இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்த விஷயம் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு திடீர்னு ஏத்துப்பாங்க. அதாவது
திடீர்னு ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையான்னு கணிப்பது என்பது இருக்கட்டும், இறுதியாக தீர்ப்பளிக்கிற போது அது தெரிய வரும் அல்லவா? மக்கள் அத்தகைய தீர்ப்பை அளிப்பார்கள் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம் ஜனநாயகத்தில். பழைய பாதையை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். ஒரு புதிய பாதையை, முற்போக்கான பாதையை, மாறுதலுக்கான பாதையை, இதுல இருந்து அரசியல் பாலிடிக்ஸ் அதிகாரத்தின் மையம் என்பது என்ன? பவர் தான், அதிகாரம் தான். ஒரு கட்சி மட்டுமே, பல கட்சி இயங்கு முறைகள் ஒரு நாட்டில் எல்லா கட்சியின் உதவியும் பெற்றுவிட்டு ஒரு கட்சி மட்டுமே அதிகாரத்தில் இருப்பது என்பது மெல்ல மெல்ல அது சர்வாதிகார போக்குக்கு தான். மக்கள் மத்தியில இந்த ஒரு அதிகார பரவலாக்கம் இல்ல கூட்டணி ஆட்சி இது நேற்று வரை ஒரு அறிவு குடும்பம்னா அது ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அல்லது வசதி படைத்தவர்கள் என்கிற நிலையில தான் அறிவு சுடர்கள் இருக்கும். இப்ப குடிசையில் கூட அறிவு சுடர்கள் தோன்றிவிட்டது. அவர்கள் நாடு குறித்து, முற்போக்கான சிந்தனைகள் குறித்து ஆழமான கவனங்களை செலுத்துகிறார்கள், விவாதிக்கிறார்கள். எனவே இத்தகைய புதிய தலைமுறை மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் திடமாக போல் இன்றில்லை, இன்று மாற்றம் சாத்தியம். ஒரு நிமிடம் தான், கொதிநிலை. ஒரு நிமிடம். இதே கருத்துக்கள் பேசப்பட்டது டெல்லியில் ஆம் ஆத்மிக்கு. அது புதிய போர்ஸ். ஆம் ஆத்மிங்கிறது ஒரு புதிய போர்ஸ். ஆமா, 3 வருஷம் இது புதுசுதான். தமிழகத்துக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது என்பது கேள்விப்படாத அதிர்றார் கலைஞர். அதிகாரமா நாங்கள் அல்லவா, அதற்காக பிறப்படுத்துகள் அல்லவா அப்படின்றத என்ன அதிமுக திமுகவுக்கு ஏன் அஞ்சுகிறார்கள்? அதான் சொன்னேன், கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குற போது நாடே ஒரு நாடு அல்ல, கூட்டுசெய்வு நாடு. கூட்டுசெய்வில் இருக்கிற ஒரு நாட்டில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதைங்கிறீங்க. விமர்சகர்கள் இப்படியே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஓல்ட் வைன் அண்ட் நியூ பாட்டில், ஓல்ட் வைன் அண்ட் நியூ பாட்டில் அப்படிங்கிற விமர்சனம் இல்ல. இந்த ஐடியாலஜிக்கலா பொலிட்டிக்கலா அது நியூ தமிழ்நாட்டிற்கு. எனவேதான் அவர்கள் அஞ்சுகிறார்கள். இதற்குள் ஜனநாயகம் இருக்கிறது. அதிகார பரவல் என்பது உயர்ந்தபட்ச ஜனநாயகம். மதிமுக கம்யூனிஸ்டுகள் இணைந்து வைக்காத மாற்றா இந்த மாற்றுங்கிற கேள்வி இருக்கு. நான் மீண்டும் வரேன். நான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். திமுக தலைவர் இந்த ஒரு பலமுனை போட்டி அப்படிங்கிறது நாட் நெசசரிலி அட்வான்டேஜ் ஏடிஎம்கே, ஆளுங்கட்சிக்கு அது இது சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. அதே போல இந்த மாற்றுங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு உதாரணங்களோடு கொடுக்கிறார், முன்னுதாரணங்களை கட்டமைக்கிறார். 2006 கோட் பண்றாரு, அதுக்கு முந்தைய சூழ்நிலைகளை கோட் பண்றார். அன்றை விட இன்று கூடுதலான சவால்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு அப்படின்னா அது உண்மையா, மிகையா, சரியா? நிச்சயமாக. அன்று 10 வருடம் தெரிந்த ஒரு கலைஞர் தான் இன்னைக்கு இப்ப நாம் பாக்குறோம், கருணாநிதி தான் இன்னைக்கு பாக்குறோம். சோ அதனுடைய வீக்னஸ், அதாவது அந்த கட்சியில் இருக்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ், அதே போல இருக்கிற ஆர்டிகுலேஷன் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் இருந்தா வருது. அது இப்போ கருணாநிதியை தாண்டி திமுக இருக்கான்னு நிச்சயமாக இருக்கு. அது திமுக இது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை அரசியல் கட்சிகளையும் எடுத்து பாத்தீங்கன்னா, நேஷனல் பார்ட்டிஸ் விட்டுருங்க, இடதுசாரிகளை விட்டுருங்க, பிஜேபி விட்டுருங்க, காங்கிரஸ் விட்டுருங்க, அத்தனை அரசியல் கட்சிகள் எடுத்து பார்த்தாலும் அந்த தலைவனை தாண்டி இல்லைன்னா தலைவியை தாண்டி அந்த கட்சி இருக்குமான்னு பாட திமுக தவிர வேற ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்காது என்றுதான் என்னுடைய கருத்து. அது ஒரு பக்கம் இருக்க. பட் திமுகவுக்கு இன்று இருக்கிற சவால்கள் பெரிய சவால்கள். ஏன்னா 2011 அசம்பிளி எலெக்ஷன் தோக்குறாங்க, 2014 இதை விட பெரிய ஒரு தோல்வி, இந்த வரலாறுலயே இல்லாத ஒரு தோல்வியை சந்திக்கிறார்கள். சோ அதன் பிறகுதான் இப்போ ஒரு மேக் ஆர் பிரேக் டைம்ல இருக்காங்க. இந்த தேர்தலை தோற்றுவிட்டால் இது 77 தோற்று அதன் பிறகு எம்ஜிஆர் ஒரு 13 வருட காலம் ஆண்டாரு, அந்த ரிசல்ட் இருக்காது. இந்த தேர்தலை தோற்றுவிட்டால் திமுக என்ற கட்சியினுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே பிரச்சனை வரும். சோ அந்த ஒரு மனநிலையில் தான் திமுக இந்த தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த ஒரு எவ்ரிபடி ஷுட் ஒர்க் டுவர்ட்ஸ் மேக்கிங் ஷூர் தி பார்ட்டி வின்ஸ் தி எலெக்ஷன். அதனால தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் மறுபடியும் வருது. ஏனென்றால் இப்போ ஃபர்ஸ்ட் இஷ்யூ எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது, ஆளுங்கட்சியினுடைய ஊழல் பிரச்சனைகள் இருக்கிறது, அதே போல ஆளுங்கட்சியினுடைய மெத்தனை போக்கு இருக்கிறது. இந்த மெத்தனை போக்கு எல்லாம் கண்டித்துக் கொண்டு ஒரு ஆப்போசிஷன், ஒரு ஜாயிண்ட் ஆப்போசிஷன் திமுகவுக்கு உருவாக்க முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக அது நடக்கவில்லை. இந்த தேர்தலில் ஏன் நடக்கவில்லை என்றது பிறகு வரும் அப்போசிஷன் இல்லாத தருணங்களையும் கூட எங்களுக்கு தான் வெற்றி கிடைத்தது, அதுதான் யதார்த்தமா இருக்கு அப்படிங்கிறாரு. அது போன்ற நிலை இன்னைக்கு இல்லைங்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. அந்த நிலை இன்னைக்கு கிடையாதுங்கிறது தான் என்னுடைய வாதமே. அதாவது அது ஒரு லார்ஜர் இஷ்யூ இல்லைன்னா அந்த லார்ஜர் போக்கஸ் அது யார் கொண்டு வந்திருக்கணும்னா அது திமுக தான் கொண்டு வந்திருக்கணும். அது இன்னைக்கு ஏன் மக்கள் நல கூட்டணி உருவாடுதுன்னா அது காரணம் திமுக தான். அதுக்கு ஸ்பெசிபிக்ஸ் நாம போக வேண்டிய பிரச்சனை கிடையாது. அது அதிமுக அவங்க சொல்ல, திமுக நீங்க சொல்ல ஒரு பெரிய ஒரு எப்படி விடுதலை சிறுத்தைகள் திமுக அணியிலிருந்து இல்ல விடுதலை சிறுத்தைகள் எப்படி திமுக அணியிலிருந்து வெளியே போச்சு, மதிமுக ஏன் இந்த நடவடிக்கை எடுத்து மக்கள் நல கூட்டணி இதெல்லாம் பெரிய கேள்வி. நாம் பார்த்து தான் இருக்கிறோம். நான் திமுக பார்த்து தான் இருக்கேன், நான் இவங்க எல்லாம் பார்த்து தான் இருக்கேன். நம்ம நிறைய பார்த்த விஷயம் தான். அதை தாண்டி பாத்தீங்கன்னா
இப்போ சார் கூட சொல்லும் போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்றேன், அதிகார பகிர்வை தவிர, தட் இஸ் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரசி சொல்றாரு தவிர, அதை தாண்டி ஒரு கருத்து இப்ப அவர் வலியுறுத்தக்கூடிய விஷயம், அவங்க வலியுறுத்தக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கு, அது எடுபடுமா? ஒரே ஒரு விஷயம், விஜயகாந்தனுடைய தேமுதிகவினுடைய தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்ல ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டிக்கு போற மாதிரி தான் இருக்கு. அதுக்கும் இந்த பொது உடைமை கட்சிகளுக்குமான கருத்து முரண்பாடு இன்றே ஆரம்பித்து விட்டது. கம்யூனிஸ்டுகள் சொல்லாத பெட்ரோலை மாநிலத்துக்கு உட்பட்டு நான் 45 ரூபாய்க்கு கொடுக்கிறேன் அப்படின்னா அது கேபிட்டலிசமா சார்? இல்ல, அவருடைய பாக்கி இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் நீங்க கூர்ந்து கவனித்து பாருங்க. இரண்டாவதாக கம்யூனிஸ்டுகளுக்கு, இடதுசாரிகளுக்கு இந்த நெருக்கடி வர்றதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல, இது காங்கிரஸ் ஹைக்கமாண்ட் அவன் படிச்சுட்டே இருப்பான், டெல்லியில் உட்கார்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க, அதுக்கு தகுந்தபடி இங்க நடந்துக்கணும். இதுவும் டெல்லியில் உட்கார்ந்து எடுத்த முடிவு தான். அதாவது இப்போ கிரேட்டர் ஈவில் என்று 96லயும் 2006லயும் முடிவுனா மேற்கு வங்கம் போல ஒரு மனநிலைக்கு போலாம். நான் முடிச்சுறேன். 96லயும் 2006லயும் கிரேட்டர் ஈவில் அதிமுக அவங்கள தான் ஃபர்ஸ்ட் வீசி அடிக்கணும்னு சொல்லிட்டு திமுகவனோட கைகோர்த்தவர்கள் ஏன் அந்த நிலையை திடீரென்று கைவிட்டார்கள் என்ற கேள்வி நிச்சயமாக எழுவதல்லவா? ரொம்ப சுருக்கமா போல படித்தவர்கள் கொஞ்சம், நாங்க ஒரு சர்வதேச அரசியலை முன்மொழிகிறோம், தேசிய அரசியலை முன்மொழிகிறோம். எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு, ஒரு பிராந்திய கட்சி அல்ல. எனவே தேசிய நலன் பொருட்ட முடிவுகளை தேசிய தலைமை எடுக்கும், மாநில நலன் பொருட்ட முடிவுகளை மாநில கட்சி தான் எடுக்கும். அதன் மீது பெரிய தாக்குதலோ அல்லது ஒரு பெரிய எஜமானர், நான் ஒன் மேன், நான் சொல்றதை கேளுங்கிற மாதிரி பிற கட்சியில் இருக்கிற கட்டளை எங்கள் கட்சி மாநில அளவில் எடுக்கப்பட்டது. ஜெயராஜ் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன், முந்தைய தேர்தல்களை குறிப்பிட்டு பலமுனை போட்டி நிலவியது, அன்னைக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்தது, அன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமா அந்த சூழ்நிலை போயிடல, அந்த தேர்தல் போயிடல, திமுக தான் வென்றது, நல்லா வென்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 2006 குறிப்பிட்டார். 2006 திமுக சந்திக்கும் பொழுது ஒரு பலமுனை போட்டியா மும்முனை போட்டியா சந்திக்கும் போது, அதற்கு முன்பு 2004 இருந்தது. அசுர வெற்றி 40க்கு 40 பெற்றிருந்தது திமுக. ஆனா இன்னைக்கு நம்ம 2016 இருக்கும்போது 2014 வெகு தொலைவில் இல்ல, 2014 அசுர வெற்றி அதிமுக பெற்றிருக்கிறது. 44% வாக்குகள், 37 சீட்டுகள் அப்படின்னு. சோ ரெண்டும் ஒப்பிடக்கூடியதா? நிச்சயமா ஒப்பிடக்கூடியது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 96 தேர்தல் களமுனையை நீங்கள் இப்பொழுது எண்ணி பார்க்க வேண்டும். 96 தேர்தலை எப்படி திமுக வெற்றி பெற்றதோ அதே போல 2006 திமுக வெற்றி பெற்றதோ அதே போல இந்த முறை 2016 திமுக வெற்றி பெறுவது என்பதுதான் இன்றைக்கு உண்மையாக மக்கள் மத்தியிலே பேசக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தங்களுடைய வாக்கை ஒருபொழுதும் தமிழ்நாட்டு மக்கள் வீணடிக்க மாட்டார்கள் வேறு யாருக்கும் வாக்களித்து. ஏன்னு கேட்கறீங்கன்னு சொன்னா, கட்டமைப்பு ரீதியாகவும் மக்களிடத்தில் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடுவதன் மூலமாகவும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையின் மூலமாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறையும் ஸ்வீப் செய்திருக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், 96 நீங்க ஒரு நிமிஷம், 96 மிகப்பெரிய ஒரு திமுகவை 96க்கு முன்னால் கட்சியை ஊடாக பிளந்து திரு வைகோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்திவிட்டு தேர்தலை சந்திக்கிறார். திமுகவில் இருந்து பல மாவட்ட செயலாளர்கள் அவர்களோடு போயிருந்தார்கள் அப்பொழுது. ஆனால் அத்தனை பேரும் இன்றைக்கு திமுகவில் இருக்கிறார்கள். நீங்க நினைத்து பார்க்க வேண்டும், அப்பொழுது 96 மிக பிரம்மாண்டமாக இதைவிட மிக வேகமாக வாள் வீசியவர் அண்ணன் வைகோ. இன்றைக்கு என்ன நடந்தது? அன்றைக்கு அவரே தன்னுடைய தொகுதியில போட்டியிட தொகுதியில் 96 தோற்று போனார். ஆக தேர்தல் களத்திலே மாற்றம் என்பது மாறாது என்றெல்லாம் மேடையில் குறிக்கிட அனுமதிக்கணும். 96 சொல்றீங்க, 96ல ஆளுங்கட்சிக்கு எதிராக, அன்றைய ஆளுங்கட்சி அதிமுகவுக்கு எதிராக மிக கடும் கோபம் இருந்தது. அதுதான் 96 தேர்தல் விளைவு. அதற்கு நிகரான கோபம் நீங்க 2006 எடுத்துங்க. 2006 நாங்கள் எவ்வளவு சீட் நின்னோம்? நீங்க 89 பாருங்க, 2006ல நீங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்பாக அதோட சமிஞை, ஆட்சிக்கு எதிரான கோபம் 2004 வெளிப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 0 பெற்றது. ஆனா இன்னைக்கு 2016க்கு முந்தைய 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 0வா இருந்தாங்களே, எப்படி வந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்வீப் பண்ணாங்க சார்? நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எப்பொழுதுமே வாக்கு சீட்டில் இரட்டை காலையும் இன்னொரு சின்னமும் இருக்கின்ற பொழுது இதற்கு ஒரு ஓட்டு அதற்கு ஒரு ஓட்டு என்று மாற்றி போட்டவர்கள். நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரே அணியில நீங்கள் நிற்கின்ற பொழுது கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முறை வாக்கு, எம்பி தேர்தலுக்கு எம்பிக்கு என்று தனியாக ஒரு மாதிரி வாக்களிப்பார்கள், நான் சட்டமன்றத்திற்கு தனியாக வாக்களிப்பார்கள். நாங்கள் திரும்ப திரும்ப வைப்பது
இன்றைக்கு ஊடகங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல. அதனால இன்றைக்கு மக்களுடைய கொந்தளிப்பு வெளியில தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மக்கள் மௌன புரட்சிக்காக காத்திருக்கிறார்கள். நிச்சயமாக திமுகவை தான் தேர்ந்தெடுப்பார்கள். நாங்க என்ன கேட்கிறோம், மாற்று என்பது வைக்கிறவர்களுடைய கேள்வி. இன்றைக்கு வரைக்கும் போயஸ் தோட்டத்தில் நேற்று ராத்திரி வரைக்கும் ஒரு சீட்டுக்காக தவம் இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் இன்றைக்கு காலை பொழுது விழுந்தவுடன் நாங்கள் மாற்று என்றால் எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் உங்களை? நாங்க என்ன கேட்கிறோம், நீங்கள் எந்த ஐடியாலஜிக்காக, எந்த கருத்து மாறுதலுக்காக நீங்கள் அதிமுக விட்டு வெளியே வந்தீர்கள்? சீட்டு தரணுன்றதுக்காக வெளியே வந்தீங்க. இப்ப இந்த 4 பேர் இன்னைக்கு கூட்டணி வைத்திருக்கார் அல்லவா, இந்த 5 பேர் கூட்டணி வைத்திருக்கார் அல்லவா, இன்றைக்கு இந்த 5 பேருக்குடைய கொள்கை என்ன? இவர்கள் இன்றைக்கு நாங்கள் அதிகார பகிர்வு என்ற ஒற்றையிலே மட்டும் நாங்கள் மாறுகிறோம், ஒன்றுபட்டிருக்கிறோம் சொல்றாங்களே. நீங்கள் மதுவிலக்கை பற்றி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில கிடையாது. மதுவை பற்றி சொல்லியிருக்கிறாரா? கிடையாது. இன்னைக்கு நீங்கள் மதுவிலக்கை மையமாக வைக்கிறீர்கள், பிரச்சாரத்தை வைக்கிறீர்கள். நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறோம், லோக் ஆயுதாவை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகின்றதை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு முறை தேர்தல் அறிக்கை வருகின்ற பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டாராக தேர்தல் அறிக்கை என்று இங்கே தேர்தல் களத்திலே போடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கைக்கு பிறகு பாருங்கள், இந்த யார் மாற்று என்று சொல்லுகிறார்களோ அத்தனை பேரும் இங்கே மாற்று என்பதே இல்லை. இந்த தேர்தல் மே 19ஆம் தேதிக்கு பிறகு இந்த 4 கட்சிகள் சேர்ந்து 4 தொகுதிகளை கூட ஜெயிக்க முடியாது என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதா? இவையெல்லாம் நான் பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு சுருக்கமான குறுக்கீடுக்கு மட்டும் அனுமதிக்கிறேன். விரிவான வாய்ப்பு திரு வேலுச்சாமி அவர்களுக்கும் திரு பாலு அவர்களுக்கும். Make it very, very short. அரசியல் மாற்றம் ஏற்கனவே நாங்கள் இந்திய அரங்கில் முன்மொழிந்து விட்டோம். மேற்கு வங்கத்தில், கேரளாவில், திரிபுராவில் அரசியல் மாற்றம் முன்மொழிந்துட்டோம். இப்ப இங்க நாங்கள் அது முன்மொழிகிறோம். எனவே இது புதிதல்ல. தமிழ்நாட்டு மக்களும் அதை சக்சஸ் ஆக்க விட மாட்டார்கள். இல்ல, அங்கெல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறோம். இல்ல, நல்லா புரிஞ்சுங்க நீங்க தோழர். நீங்க வந்து இல்ல, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஆட்சி அமைப்பு என்பது மட்டுமே அல்ல. இங்க எடியூரப்பாவுடைய கவர்மெண்ட் என்னாச்சு? கர்நாடகாவில், கேரளாவில் என்னாச்சு? எந்த கூட்டணி பகிர்வான ஆட்சியும் முறையாக 5 ஆண்டு காலம் நிலையாக நடந்ததாக சரித்திரம் கிடையாது. டாக்டர் செந்தில் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். 1996 தேர்தலை நினைவு கூர்ந்திருக்கிறார் திமுகவுடைய தலைவர். அன்றைய தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைய கோஷம் போல இதற்கு நிகரான கோஷம் வைத்து தனியாக களம் காண்கிறது. திமுகவோட அதிமுகவோட அல்ல. இன்று போல் பாமக வெறும் 4 சீட்டுகளை பெற முடிகிறது. அன்னைக்கு நீங்க ஏற்படுத்த முடியாத மாற்றத்தை, பிறகு நீங்க முயற்சி செய்யாத மாற்றத்தை இந்த முறை முயற்சி செய்திருக்கிறீர்கள். இம்முறை சாத்தியமாக்கிவிட முடியுமா? இந்த ட்ராக் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் பலமுனை தேர்தல், பலமுனை போட்டி நடைபெற்ற எந்த தருணத்திலையும் இந்த மாற்றுன்னு வந்தவங்க ஜெயித்ததாக கடந்த பல ஆண்டுகள்ல இல்லை. இந்த முறை மட்டும் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியும்? இந்த முறை இருப்பது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. திமுகவின் தலைவர் கலைஞர் தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறார். அதிமுகவுக்கு மாற்றாக திமுக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று. அவருடைய ஆசையை மட்டும் சொல்லவில்லை, அவர் இன்னொன்றையும் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். திமுகவுக்கு மாற்றாக அதிமுக, அதிமுகவுக்கு மாற்றாக திமுக, திமுகவுக்கு மாற்றாக அதிமுக என்ற இந்த நிலையிலிருந்து, இந்த கருத்திலிருந்து தமிழகம் விடுபட்டுவிடவே கூடாது என்பது அவருடைய எண்ணம். இதுல என்ன காரணம் சொல்றாருன்னா, தமிழக மக்களை ஒரு குறிப்பிட்ட மனநிலைக்கு தள்ளி அந்த மனநிலையிலே வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். மாற்றம் என்பது வேறு விதமான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் ஒரு பிரீஃப் ஒன்று கொடுக்க விரும்புறேன். பிரெஞ்சு புரட்சி என்பது ஒரு மாற்றம். அது எவ்வளவு பெரிய மாற்றம் என்றால், பிரபுக்கள் இருந்தாங்க, கூலி தொழிலாளர் இருந்தார்கள். பிரபுக்கள் வந்து போனால் கூலி தொழிலாளர் குனிந்து வணக்கம் சொல்கிற ஒரு அமைப்பு இருந்தது. பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகுதான் கை கொடுக்கலாங்கிற அமைப்பு வந்தது. அது ஒரு புரட்சி, பழைய கட்டமைப்பை முழுவதுமாக மாற்றுகிற ஒரு புரட்சி. தமிழகம் இப்பொழுது வேண்டுவது அந்த மாதிரி முழுமையான மாற்றம். நாங்கள் 96 அப்பெல்லாம் இருந்தப்ப மாற்றத்தை முன்வைத்தோம். ஆனா இந்த முறை அந்த மாற்றத்தை நாங்க கான்கிரடைஸ் பண்ணிருக்கோம். சமூக நலத்துக்காக போராடியவர்கள் அன்னைக்கு திமுகவோடும் அதிமுகவோடும் மாறி மாறி கூட்டணி அமைச்சவங்க ஒரு குற்றச்சாட்டு இல்ல, ஒரு புது போர்ஸ். அதுவும் சமீபத்தில் ஒரு சமூக நீதிக்காக போராடினீங்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஒரு போர்ஸா அன்னைக்கு இருந்தீங்க. அன்னைக்கு நீங்க ஏற்படுத்த முடியாத ஒரு புரட்சியை இன்னைக்கு எப்படி ஏற்படுத்த முடியும்? அன்னைக்கும் திவாரி காங்கிரஸோட சேர்ந்து தனியா களம் காண்றீங்க. அன்றைக்கும் இன்றைக்கு மாபெரும் வித்தியாசம். மருத்துவர் அன்புமணி என்கிற முதலமைச்சர் வேட்பாளர் டாக்டர் ராமதாஸ் மக்கள் அமைச்சராக வரலாற்றை படைத்த அன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் மக்கள் அப்படி பார்க்கலையா? அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கிற மாற்றம் என்பது அன்புமணி ராமதாஸ்.
நாங்க முதலமைச்சர் கேண்டிடேட் வைக்கல. மருத்துவர் ஐயா அவர்கள் நான் எந்த தேர்தலையும் போற்ற மாட்டேன், நான் முதலமைச்சர் நிறுத்தேன் சொன்னார். ஆனா இன்னைக்கு நாங்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்திருக்கோம். அது மட்டுமல்ல, அந்த முதலமைச்சர் வேட்பாளர் இதுவரை இந்தியாவில் எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாத மாற்றம் என்பதை எப்படி டிஃபைன் பண்ணி வண்டலூர் மாநாட்டில் ஏறக்குறைய 3 மணி நேரம் தொடர்ந்து ஒரு சிஇஓ போல, ஒரு மல்டிநேஷனல் சிஇஓ போல தமிழகத்துக்கு தான் வைத்திருக்கிற அற்புதமான திட்டங்களை, அந்த மாற்றத்தை உறுதிப்படுத்த ஒரே ஒரு சின்ன மாற்றம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 96 முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி டாக்டர் ராமதாஸ் வேற யாரோ முன்னிருந்தா நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்க. இப்போ 96 நீங்க தனியா களமிறங்கியதற்கும் இன்னைக்கு களமிறங்குவதற்கும் ஒரே வித்தியாசம், முதலமைச்சர் வேட்பாளர். அப்படித்தானே? முதலமைச்சர் வேட்பாளர் அதை விட முக்கியமாக அன்புமணி என்ற தகுதியுள்ள நபர். அவர் 2004 to 2009 நிரூபித்து காட்டிருக்கிறார். இந்திய சுகாதார துறையவே மாற்றிருக்கிறார். அன்புமணிக்கு முன் அன்புமணிக்கு பின் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு புரட்சியை செய்திருக்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த பிறகு அந்த ட்ராக் ரெக்கார்டோட தான் 2009 தேர்தலில் களமிறங்குறீங்க. இம்மீடியட்லி என்ன எவ்வளவு சீட்டுகளை பெறுகிறது பாமக 2009? 2011 எவ்வளவு சீட்டுகளை பெறுது? அந்த அசெட் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தார், நிறைய சாதனைகள் படைத்திருக்கிறார். 2009 தேர்தலில் நடந்தது என்ன என்பதை தமிழகம் அறியும். திருமங்கலம் பார்முலாவை பின்பற்றி தமிழகம் எங்கும் முதலாக வாக்குக்கு பணம் கொடுக்கப்பட்டது. அது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டியதே இல்லை. 9 குற்றச்சாட்டு, 11 குற்றச்சாட்டு, 6 காஞ்சிபுரம் பார்முலா, இந்த மாதிரி பார்முலா எல்லா தருணங்களும் தமிழ்நாட்டில் இருந்து இருக்கத்தானே செஞ்சிருக்கிறது. இந்த ஒரு குற்றச்சாட்டு மற்ற எல்லா இந்த தருணத்தை இந்த முறை வந்து ஒன்றை நான் ஊடகங்கள் சொல்ல விரும்புகிறேன். இந்த முறை தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதுவரை இதை விட்டா அதுதான் மாற்றி இதை செய்ய முடியும், இந்த திட்டங்களின் கீழ் செய்ய முடியும் என்கிற நல்ல திட்டங்களோடு ஒரு நல்ல முதலமைச்சர் வேட்பாளர் வந்திருக்காரு. ரெண்டு மாற்றம் முக்கியமான மாற்றம் வந்து ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் சொல்றேன். 5 ஆண்டு கால சாதனைகள் செய்தவர்களுக்கு ஆட தெரியாதவன் தெரு கோணல் என்று சொன்னான். அந்த கதையா இருக்கு. 2019 ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு அவங்களோட கருத்து கேட்டா இல்ல. நீங்க கேட்ட திருமங்கல ஃபார்மா, அந்த ஃபார்மா, இந்த ஃபார்மா மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஒண்ணு. இரண்டாவது வந்து இதே 5 ஆண்டு காலம் இவர்கள் சாதனை செய்ததாக சொல்கிற அமைச்சரவையில ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீதிமன்றத்திற்கு போறார் அன்புமணி என்பதும் நீங்க நினைக்கிறோம். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு சாதி கட்சி தலைவரை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க முதல்ல புரிஞ்சுங்க, ஒரு சாதி கட்சி தலைவரை தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொடர்ந்து விரும்பி அதுதான் என்னுடைய பதில் சொல்லணும். ரொம்ப சுருக்கமா திமுகவுக்கு ஒரு வரலாறு உண்டு. ஹரி நான் இதுக்கு பதில் சொல்லி, திமுகவுக்கு ஒரு வரலாறு உண்டு. கர்ம வீரர் காமராஜரை அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணதை விட எருமை தோழன் என்று சொன்னது, எருமை என்று யாரோ ஒருத்தர் பேசியதை எல்லாம் நீங்க பேச முடியாது. டாக்டர் செந்தில் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, ஏமாற்றி திமுக இந்த மாதிரி என்னதான் சொன்னாலும் சேஷ சமுத்திரம் கலவரத்தையும் தர்மபுரி கலவரத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள். நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுப்போம். மன்னிக்கணும், நீங்கள் என்னதான் நினைத்தாலும் தமிழக மக்கள் நீங்கள் இனிமேல் ஏமாற்ற முடியாது. நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஓகே டாக்டர், சாதி கட்சிகள் ஏமாற்ற முடியாது தமிழ்நாட்டு மக்களை. ஓகே மிஸ்டர் ஜெயராஜ், மன்னிக்கணும் வாய்ப்பு தாமதமா வருவதற்கு. உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். I have some more questions to ask you. முதல்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருங்க. அதாவது இந்திய நாட்டினுடைய வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பின்னால் பல முனை போட்டிகளும் தனி கட்சி ஆட்சிக்கு வர முடியாமல் மற்ற கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு ஆட்சியை பிடித்ததும் தமிழ்நாட்டில் தான் முதல்ல நடந்துச்சு. 1952 பெரிய கட்சியாக காங்கிரசும் அடுத்து கம்யூனிஸ்டும் தான் வந்தது முதல் தேர்தலில். அப்ப மெஜாரிட்டி வர முடியாத நேரத்தில் ராமசாமி படையாச்சியுடைய கட்சியும் மாணிக்கவேலு நாயக்கருடைய கட்சியும் அந்த 18, 7, 25 எம்எல்ஏக்களை சேர்த்துக் கொண்டுதான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. பலமுனை போட்டி முதல் தேர்தலிலேயே தமிழ்நாட்டில் வந்துச்சு. அதுக்கு பின்னால 77 வந்தது, அப்புறம் 89 வந்தது. அதற்கு பின்னால் தான் நீங்க சொன்னதெல்லாம் வந்தது. இது சமீபத்திய உதாரணங்கள். இதுல கலைஞருடைய இந்த அறிக்கையை நான் பார்க்கிற பார்வை என்பது அவர் ஒன்று மற்றவர்களைப் போல விவரம் தெரியாமல்லாம் சொல்லல. நிலையாமை என்பதுதான் நிலைத்த தத்துவம் என்பது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைக்கு இருக்கிற தத்துவ ஞானிகள் எல்லோரும் சொல்றதுதான்.
அதனால இதுதான் காலங்காலமாக இருக்கும் என்பதல்ல. இந்த தேர்தலில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி விழப்போகிறது. அதற்கு மாற்று என்பது வேறு யாரும் இல்லை, திமுக என்றுதான் அப்படித்தான் பொருள் எடுத்துக் கொள்ள முடியும். அதுக்கு ஆதாரம் இருக்கா என்றெல்லாம் நீங்கள் கேட்டால், மக்கள் எதிர்நிலை எடுத்திருக்கிறார்களா என்று கேட்டால், தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு மழை வெள்ளம் சென்னை நகரத்துக்கு வருகிற போது எங்கோ டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி இங்கிருந்து ஓடோடி வந்து இங்க இருக்கிற குப்பத்திலும் சாதாரண மக்களிடத்திலும் ஆறுதல் சொன்ன நேரத்தில் 90 வயதை கடந்த கலைஞர் அவர்கள் ஆற்றாமையோடு அந்த மக்கள் மத்தியிலே போய் அவர்களை சந்தித்த நேரத்திலும் ஆளுங்கட்சியில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த அம்மையார் எங்கேயும் போகாமல் யாரையும் பார்க்காமல் இந்த மண்ணிலே காலை கூட வைக்காமல் வீட்டினுடைய சாளரத்தை கூட திறந்து பார்க்காமல் ராகுல் காந்தி வந்தாருங்கிறது வாஸ்தவம், உண்மை. திமுக தலைவர் போனாருங்கிறது உண்மை. தமிழக முதலமைச்சரும் ராகுல் காந்தி பயணத்துக்கு முன்பே ஏரியல் சர்வே மேற்கொண்டாங்க. நான் சொன்னது மக்களை நேரடியாக சந்தித்தது. விமானத்திலிருந்து பறப்பது யார் வேணாலும் பார்க்கலாம். அமைச்சர் பெருமக்கள் போயிட்டு இருந்தாங்க. சார், முதலமைச்சருக்கு என்ன சார் வேலை? இந்த வரலாற்றில் முதலமைச்சராக இருந்தவர்கள் ஆற்று வெள்ளத்தில் நீஞ்சு போய் பார்த்த வரலாறுலாம் உண்டு. அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்கார இந்த தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் தான் தேர்ந்தெடுத்த தொகுதிக்கு போகிற போது கூட வாகனத்தை விட்டு கீழே இறங்கி அந்த மண்ணிலே கால் பதியாமல் போனார் என்பது இந்த தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் என்ன முட்டாள்களா? கோபம் இல்லை என்று நினைக்கிறீர்களா? 2 மாதத்துக்கு பின்னாலே பாருங்கள் அவருடைய உச்சகட்ட கோபத்துடைய வெளிப்பாடு வாக்குகளாக வெளிப்படும். ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்க நினைத்த கேள்வி, தமாக குறித்த பார்வையை, தமாகவோடு கூட்டணி குறித்த பார்வையை காங்கிரஸ் கட்சி ஏன் திடீரென்று மாற்றிக் கொண்டிருக்கிறது? எந்த மாற்றமும் இல்லையே. இன்று உங்களுடைய தேசிய செயலர் திரு திருநாவுக்கரசர் ஒரு கேள்வி முன்வைக்கும் பொழுது, தமாக திமுக கூட்டணியில இடம்பெறுமானா உங்களுக்கு ஆட்சேபனையான்னு கேட்கும்போது, எந்த ஆட்சேபனையும் இல்லை, எங்களுக்கான சீட்டுகளை நாங்க கேட்டு பெறுவோம், அதுல உறுதியாக இருப்போம், தமாக வருவதோ இல்ல வேற யார் வருவதோ எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறார். தமாகவும் நீங்களும் ஒரே கூட்டணியில் இருப்பதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நிலைப்பாட நீங்க சில நாட்களுக்கு முன்பு எடுக்கல. இல்ல, இதுல என்னன்னு கேட்டா ஒரு தெளிவா தமாகவை சேர்ந்தவர்கள் தான் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணிக்கு வரமாட்டோம் என்று சொன்னார்களே ஒழிய நாங்கள் எந்த இடத்திலும் சொல்லல. ஒன்று, இதே அரங்கத்துல 13ஆம் தேதி போன மாசம் உங்களுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு கோபன் அவர்கள் இதே அரங்கத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அதே இடத்துல இருந்து தமாக இருக்கக்கூடிய கூட்டணியில காங்கிரஸ் இருக்காது, அதுக்கு சாத்தியமே இல்லைன்னு இதே அரங்கத்துல பேசிருக்காங்க. அது தமாக தலைவர் சொன்னதை நம்பி சொன்னாரு. அவர் சொல்றதுல உறுதியா இருப்பாரு நினைச்சு எங்களுடைய நிலைப்பாடு சொல்றாரு. ஊடக பிரிவு தமாகவுடைய தலைவர் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணிக்கு வரமாட்டோம் என்று தெளிவாக சொன்னதால் அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னார். இப்பயும் அவங்க நிலைப்பாட மாத்திக்கல. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய தேசிய செயலாளர் இல்ல அவங்க வந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாருன்னா ரெண்டு ஒண்ணா? அப்ப நான் தெளிவுபடுத்திடுறேன். இதில் திருநாவுக்கரசனுடைய பெருந்தன்மையும் அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவமும் வெளிப்படுது. திரு கோபன் அவர்கள் சொன்னது இல்ல, அவர் என்ன சொன்னாரு அதுக்கு நான் சொல்லிட்டேன். ரெண்டு முரண்பட்டு இருக்கு. இல்லைங்க, முரண்பாடு இல்லைங்க. அவர் சொன்னது வாசன் சொன்னதுல உறுதியா இருக்க போறாருன்னு நம்பி சொல்லிட்டாரு. நிலைப்பாடையும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி நிலைப்பாடு நெய்யினால் சுடப்பட்டவை அல்லங்கிறது. நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை நீ கேட்டாதான் மக்களுக்கும் புரியும். திமுக இந்த கூட்டணியுடைய தலைமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி அதுல போய் சேருது. எங்கிட்ட கேட்டா சேருது இல்ல, நாங்க அவனுக்கு சேரணும் சேர்க்க கூடாது சொன்னோமா? இன்னைக்கு கூட சமத்துவ படை நம்ம சிவகாமி அம்மையார் சேர்ந்திருக்காங்க. அது எங்கிட்ட அவங்க கேட்கல. நாங்களும் அவங்க சேரணுமா சேரக்கூடாதுன்னு சொல்லல. கூட்டணி என்பது கொள்கை ரீதியான கூட்டணி எங்கேயுமே அவங்க தான் சேர்ந்தாங்க அப்படின்னு அதைத்தாங்க நான் சொல்றேன். எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெளியே வந்து அது சேர்க்க கூடாதுன்னு சொல்ல முடியாதுங்கிறேன். இல்ல, வெளியில வர அளவுக்கு விருப்பமற்ற சூழ்நிலை இல்ல. விஷயம் என்னன்னு கேட்டா, இதற்கு முன்பும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு கொள்கை ரீதியான கூட்டணி என்பது யாரிடமும் இல்லை. ஒரு தொகுதி பங்கீடு தான். தொகுதி பங்கீடு இருக்கிற போது தலைமை தாங்குகிற கட்சி எல்லாவற்றையும் மற்ற கட்சியிடம் கேட்டுக்கொண்டுதான் முடிவெடுக்க முடியும். இல்ல, அவர்கள் எடுக்கிற முடிவு எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் நாங்க வெளியே போலாமே ஒழிய நீங்க ஏன் இந்த முடிவு எடுத்தீங்கன்னு கேட்க முடியாது. இது எங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் பொருந்தும். திருநாவுக்கரசர் ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியன், நீண்ட கால அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பக்குவப்பட்டவர்.
அவரிடம் இந்த கேள்வியை கேட்கிற போது எங்களுக்கு இதுல என்ன இருக்கு, அது அவங்க விருப்பம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அது அவருடைய பெருந்தன்மையும் அவருடைய நாகரிகத்தையும் அவருடைய கண்ணியமான பதிலையும் காட்டுகிறது. ஓகே, இதுல ஒரு சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்கா இல்லாட்டி ஒரே நிலைப்பாடு தான் வெவ்வேறாக வெளிப்படப்படுதா அப்படிங்கறத மக்கள்கிட்ட நான் விட்டுறேன். அரசியல் 2001 நாங்க தனி கட்சி, தமாக தனி கட்சிங்க. 2001 சூழ்நிலை உண்மைங்க. 2001 தமாக தான் காங்கிரஸுக்கும் சேர்த்து 47 சீட்டு பேசி. அதைத்தாங்க நான் சொன்னேன். திமுக தலைவர் சொல்றதுக்கு ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கூட இருக்கு. நீங்க அது நம்ம ஹிஸ்டரியில பார்த்தா கூட 57 இருந்து 62 இருக்கிற அந்த சேஞ்ச் பாருங்க. 140 சீட்ஸ்ல இருந்து காங்கிரஸ் ஒரே ஒரு சீட் தான் இழக்குது. 62ல 139 சீட்ஸ் வருது. அந்த தேர்தலில் தான் அண்ணா கூட தோத்து போறாரு. அதுக்கப்புறம் நீங்க அந்த மொழி போருக்கு அப்புறம் பாருங்க, அதாவது நேஷனலிசம் உடைய பேசிஸ் வந்து ஒன்னோ மொழி இல்லனா ஜாதி, இது ரெண்டு தான். வேற நிறைய இருக்கு, பட் தீஸ் ஆர் த டூ மெயின் கிரைட்டீரியன். இதுல இந்த மொழி போர்ல வந்த கட்சி திமுக வந்து 65க்கு அப்புறம் அந்த சேஞ்ச் பாருங்களேன். 67ல யூ see that திமுக 179 சீட்ஸ் ஜெயிக்குது. காங்கிரஸ் இஸ் ரெடியூஸ்ட் டு a minority. அதன் பிறகு காங்கிரஸுக்கு இட் couldn't just come back to power. 71ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி 54.3% ஆஃப் த votes வாங்கி திமுக வந்து கணிசமான 205 சீட்ஸ் இட் டேக்ஸ். திமுக காங்கிரஸ் கெட்ஸ் only 21 சீட்ஸ். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒன்னோ திமுக இல்லனா அதிமுக, இது ரெண்டு தான் வருது. இது ஒரு தியரிட்டிக்கல் பேசிஸ் தான். நான் உங்கள்கிட்ட கேட்க கேள்வி இதை மையப்படுத்தியதுதான். இன்னைக்கு தமாகவும் காங்கிரஸும் ஒரே கூட்டணியில் இடம்பெற முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. 2001 அது சாத்தியமாச்சு. இட் வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் a merger. அதுக்கு பிறகு சில ஆண்டுகள்ல காங்கிரசும் தமாகவும் இணையவே செஞ்சிருது. அந்த ஒரு சூழ்நிலையில 2001 ஒரு ஒரே கூட்டணியில அவங்க இருந்தாங்க. திரு மூப்பனார் தான் அதிமுகவோட இரு கட்சிகளுக்கும் சேர்த்து பேச்சுவார்த்தையை நடத்தினார். ஆனா அது போன்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கா? சமீபத்துல சில 1.5 வருஷத்துக்கு குறைவா தான் தமாக காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருவருடைய மனநிலையும் ஒருவரை விட ஒருவர் அதிகமான சீட்டு பெறணுங்கிற ஒரு நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த எலெக்ஷன் ஒரே கூட்டணியில இடம்பெற வாய்ப்பு இருக்குன்னு கருதுறீங்க? இல்ல, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அதுதான். அதாவது திமுக வந்து தன்னைத்தானே ஒரு போர்ஸாக கருதி கொள்ளாமல் தேமுதிக அலையன்ஸ் வேணும் என்று தவிச்சதும், அதன் பிறகு யாரெல்லாம் அலையன்ஸாக வர முடியுமோ, அதாவது எம்எம்கே ஆனாலும் சரி, ஐயுஎம் ஆனாலும் சரி, இந்த கட்சிகளுக்கெல்லாம் 5 சீட்டு வரலாறுலயே யாரும் கொடுத்தது கிடையாது. போன தேர்தலில் கூட 3 சீட்டு தான் திமுகவே கொடுத்து 2011ல. சோ அந்த ஒரு டெஸ்பரேஷன் தான் தெளிவா இருக்கு. இதுல ஐடியாலஜிக்கல் இதுல அவங்களோட நோக்கம் கேட்கல, யாருடைய நோக்கம் கேட்கல, அது சாத்தியமான்னு கேட்கிறேன். சாத்தியம் யாரு வந்தாலும் இன்னைக்கு அக்செப்ட் பண்ற இடத்துல திமுக இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். காங்கிரஸும் தமாகவும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? இருவருக்குமே இந்த இமேஜ் நிர்பந்தம் இல்லையா? தமாகவுக்கு காங்கிரஸ் விட கூடுதலான சீட்ல நிக்கணும் என்ன இருக்கும்? காங்கிரஸுக்கு நாங்க தான் ஒரு வலுவா உயிரோட்டத்தோடு வச்சிட்டு இருக்கோம், நாங்க தான் அதிகமான ஒரு லைன் ஷேர் எங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இது இருவருக்குமே இந்த இமேஜ் ரீதியான நிர்பந்தம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த எலெக்ஷன்ஸ் தமாகவும் காங்கிரஸும் ஒரு அணியில இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியும். வேற ஒன்றும் கிடையாது. கொள்கை ரீதியான அண்டர்பினிங்ஸ் பாத்தீங்கன்னா தமாக ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, ஒரே இடத்துல தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய கொள்கை வேறுபாடு. யாராவது காங்கிரஸ் தமாக யாராவது ஒருத்தர் கூடுதலா சீட்டு கிடைக்கும், இல்லாட்டி சமமா கிடைக்கும். ரெண்டு பேருமே ரெண்டு சூழ்நிலையுமே ரெண்டு பேருக்கு ஏற்புடையதா இருக்குமா? அது அப்படி கிடையாது. இந்த டிஃபரன்சஸ் மட்டும் தான் இருக்கு. அது எனக்கு அதிகமா கொடுக்குறியா, உனக்கு அதிகமா கொடுக்குறேன், இது வெரி இண்டிவிஜுவல், வெரி பெட்டி பாலிடிக்ஸ் மட்டும் தான். அது கடைசியில் ஒரு முக்கியமான வாசன் அவர்கள் கவலைப்படுவதை விட திரு ஹரி அவர்கள் கவலைப்படுகிறார் அதிகமாக. நான் என்ன கேட்கிறேன், வாசன் அவர்கள் வாசன் சாரோட பேட்டி பாத்தீங்கல்ல, அவர் என்ன சொன்னாரு நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் என்பதை போல நாங்கள் ஒரு மாநில கட்சி, காங்கிரஸ் மாநில கட்சி, தேசிய கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, நாங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சி போன்ற ஒரு இயக்கம், நாங்கள் ஒரு மாநில கட்சி, நாங்கள் நேரத்தில் உரிய நேரத்தில் முடிவெடுப்போம் சொல்றாரு. நீங்க திமுக கூட்டணியோடு சேர்வீர்களா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளிக்கவில்லை. அதிமுக கூட்டணியோடு போவீர்களா என்பதற்கும் அவர் பதிலளிக்கவில்லை. 2 கட்சிகள் சேர்ந்து கவலைப்பட வேண்டிய விஷயத்தை நீங்கள் ஒரு செய்தியாளர் திரு ஹரி அவர்கள் ஏன் இவ்வளவு கவலைப்படலாம்? நான் என்ன கேட்கிறேன், வர்றவங்க சேர்த்துக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன் சார், 69 அண்ணா என்ன சொன்னார், என் வீட்டிற்குள் திருடன் புகுந்து விட்டால் அந்த திருடனை அடித்து வெட்டுவதற்காக நான் எந்த தடியை வேண்டுமானாலும் எடுப்பேன். அதுதான் எங்கள் கொள்கை. அதுதான் இன்றைக்கு மூத்த அரசியல்வாதி சார். 50 ஆண்டு கால தலைப்பு செய்தி டாக்டர் கலைஞர்
தலைவர் கலைஞர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அவர்தான் கேட்கலையாங்க. சரத்குமார் 4 நாளைக்கு முன்னாடி இந்த கட்சியை அழிப்பேன்னு சொன்னார். ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டதே நம்முடைய சகோதரர் அதை விமர்சனம் பண்ணல. ஆனா இதை மட்டும் சொல்றாரு. இல்ல நானே கேட்கிறேன், 4 கட்சி சார், 4 கட்சி போயிட்டு திரு விஜயகாந்த் அவர்களை சந்திச்சுட்டு வெளியே வந்து அவர் என்ன சொல்றாங்க, விஜயகாந்த் அணின்றார். உடனே மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தையே கொண்டு போய் காலடியில புதைச்சு வந்துட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். அப்படிதான் ஒரு தனிநபரினுடைய எதிர்ப்பு தான் வந்து மார்க்சிஸ்ட் சித்தாந்தம். அப்படித்தானே தோழர், அப்படித்தானே சொல்லணும். தனிநபரினுடைய முதலாளித்துவம் இருக்கக்கூடாது என்பதுதானே மார்க்சிஸ்ட் சித்தாந்தம். அப்ப வந்து விஜயகாந்த் தனி நீங்க இன்னைக்கு சொல்றீங்களே, நாயா மக்கள் கூட்டணியா விஜயகாந்த் தனியா? இன்னைக்கு அதே குழப்பம். விஜயகாந்த் மீது இருங்க ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா மீது கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டை வைத்தார்கள்? நாங்கள் என்ன வைத்தோம் அதே தான் வைத்தாங்க. என்ன, பத்திரிகையாளரை சந்திக்க மறுக்கிறார், வீட்டை விட்டு வெளியே வர மறுக்கிறார், மக்களை சந்திக்க மறுக்கிறார். இதான நாங்கள் வைத்ததை தானே அதிகமாக அவர்கள் வைக்கிறார்கள். அதே தானே விஜயகாந்த் செஞ்சிருக்காரு. அப்ப நீங்க உங்களுடைய மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் என்ன இங்கே போனது? வீரபாண்டியன் அவர்கள்ட்ட தான் தொடர விரும்புறேன். முதலமைச்சர் வேட்பாளரே இல்லை, அது ஜனநாயகத்துக்கு முரணான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வந்தீங்க. பிறகு எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு உறக்க சொன்னீங்க. இன்று முதலமைச்சர் உடைய பிரரோகேட்டிவ் தான் அமைச்சரவையில யார் யார் இடம்பெறுவார் அப்படின்னு. அதுவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த பிறகு அவர் தான் முடிவு பண்ணும் கேபினெட்ல யார் யார் இடம்பெறணும். ஆனா முதலமைச்சர் வேட்பாளருடைய மைத்துனர் இன்னும் வேட்பாளர்களே களமிறங்கல, இன்னும் வேட்புமனு தாக்கல் ஆகல. இவர் துணை முதலமைச்சர், இவருக்கு இந்த இலாக்கா, நிதி இலாக்கா இவருக்கு, உள்துறை இலாக்கா இவருக்கு அப்படின்னு இலாக்கா பிரிச்சு சொல்றாரு. இது ஜனநாயக நடைமுறையா? நீங்க போற்றக்கூடிய ஜனநாயகம் இதுதானா? உங்க கோபம் புரியுது. உங்க கோபம் இல்ல, கோபத்தின் பின்னோக்கம் எனக்கு புரியுது. அதுக்கு முன்னால் திமுக அன்பர் அவரோட நான் அரசியல் உரையாடலுக்கு வந்தேன். ஆனா அவர் என்ன சொன்னார், போயஸ் தோட்டத்தில் காத்திருந்தா சொல்றாரு ஒண்ணு. ரெண்டாவது, மார்க்சியத்தை கொண்டு போய் இன்னொருத்தர் காலடியில் வச்சுதான் சொல்றாரு. கடுமையான வார்த்தை. டாக்டர் கலைஞர் பார்த்துட்டு இருந்தா அது ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். பாருங்க, ரஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டருக்கான பெயரையே சொல்லி, ஜோதிபாசனுடைய பெயரையே சொல்லி அவர் எடுக்கட்டும்னு சொன்ன போது கூட வேண்டாம் என்று சொன்ன கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அதை நீங்க குறிச்சுக்க. ஒண்ணு, அதுக்கு பிறகு மார்க்சியம் வரலாற்று வழி ஒரு ஐடியாலஜி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கருத்து, அதை கொண்டு போய் இன்னொரு காலில் போடுவது என்பது தப்பு. பெரியார் ஐடியாலஜிகள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. உங்ககிட்ட வந்ததா, அப்ப உங்ககிட்ட வந்த போது உங்க காலடியில போட்டு அர்த்தமா? அது ஜெயலலிதா கூட்டணி வார்த்தையை அனுமதிக்கணும். விஜயகாந்த் கூட்டணி உரையாடலை கெடுக்கும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நேற்று வரை விஜயகாந்த் பழம் அது பாலில் விழோனாரு. ஆனா இப்ப அவர் மதிப்பீடு பாத்தீங்களா? அதான் திமுக. அதாவது திமுக கோபத்தின் உச்சியில் இருக்கிறது. ஒன்று திமுக அல்லது அதிமுக. இந்த இரண்டுக்கும் மாற்று உருவானதை முதல்வர் கூட, தமிழ்நாட்டு முதல்வர் கூட அமைதியாக பொறுத்துக் கொள்கிறார். ஆனால் பொறுத்துக் கொள்ள முடியாது இது போன்ற படை வீரர்களை அனுப்புகிறார்கள். நான் ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. திமுக மீது மரியாதை உண்டு. கொட்டுகிற மழையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குற போது ஒரே ஒரு செல்வந்தர் ஈவிகே சம்பத். இன்னைக்கு நான் கேட்கிறேன், கலைஞருக்கே நான் நேரடியாக கேட்கிறேன், இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு தலைமையில் இருக்காங்களா? எல்லாருமே செல்வந்தர்கள். செல்வந்தர்களின் கூடாரமாக மாறி விஜயகாந்த் கூட்டணி சொல்றீங்க. விஜயகாந்த் பரமேழையா? சொல்லுங்க, விஜயகாந்த் கூட்டணி சொல்றீங்களா? ஜோதிபாசுக்கு பிரதமர் வாய்ப்பு வந்த போது கூட தட்டி போனது ஐக்கிய குஜராத் அரசுல அமைச்சரவையில பங்கேற்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா விஜயகாந்த் ஒரு அமைச்சரவையில யார் யார் எந்தெந்த இலாக்கா அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டருடைய பிரரோகேட்டிவ். ஆனா அந்த சீஃப் மினிஸ்டர் அதை நீங்க கேள்வி கேள்விட்டீங்கல்ல, உங்களோட உரையாடல் செய்யறேன். அவர் கொஞ்சம் பொறுமை வேணும். இந்த ரவுஸ் சொன்ன மேடையில இவரோட ஆர்ட் பண்ணுவேன். அது நல்லது இல்ல. எப்பவுமே என்னுடைய கேள்வி பதில். அதாவது பொதுக்கூட்டங்களில் உற்சாக மீதியில் இன்னொரு கட்சி 4 கட்சி சேர்றோம், ஒருத்தர் பேசுகிறார்கள். நீங்க அவங்களை அழைச்சு அந்த கட்சியை அழைச்சு பேசுறது நல்லா இருக்கும். உற்சாக மிகுதியில இப்படி அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறார் அப்படின்னு சொன்ன ஒரு முன்னுதாரணம் காட்டுங்க. தமிழ்நாட்டில் தேசிய அளவில் காங்கிரஸ் பிரச்சாரங்கள் போது அசோக் மெத்தா அவரை போன்ற ஒரு சிந்தனையாளர், அவரை போன்ற ஒரு நிதி பற்றிய ஒரு அறிவுள்ளவர் யாரும் இல்லை. அசோக் மெத்தா இந்த பொறுப்பு கட்டாயம் வருவார், வர வேண்டும் என்று சொல்லப்பட்டதெல்லாம் உண்டு. பொதுக்கூட்ட மேடைகளிலே ஒரு இந்த இதுக்கு வருவாரு அதுக்கு வருவாருலாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் அவரை டிஃபெண்ட் பண்ண நினைக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும்
லெப்ட பொறுத்த வரைக்கும் நாங்க இப்போ ஒரு புது முயற்சியை மேற்கொள்கிறோம். அந்த முயற்சிக்கு அவள் எளிதில் வந்துவிட மாட்டார்கள். பழுத்த அரசியல் தலைவர் சிந்தனையில் கூட அதை செய்ய மாட்டாரு பாருங்க. உங்களுக்கு ஒரு மாற்று வரட்டன்னு இப்படி இவங்க எல்லாம் கொண்டு வந்து ஒரு கொள்கை ரீதியாக தேர்தலுக்கு முன்பே முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கிறது தப்பு. நீங்க அறிவிக்கும் அறிவிச்சாச்சு. விமர்சனங்களை நான் பைபாஸ் பண்ண போல அந்த விமர்சனங்களை நான் ஏற்கிறோம். அதாவது இடதுசாரிகள் மக்கள் நல கூட்டணி என்று அமைத்த பொழுது நாங்கள் முன்மொழிந்தது அது. ஆனா விஜயகாந்த் என்கிற ஒரு வாக்கு வங்கி தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று பிஜேபி தேசிய கட்சியும் மாநில கட்சி பெரிய கட்சியாக இருக்கிற திமுக முயற்சி செய்த போது அதை நாங்கள் வென்றுவிட்டோம். இது வென்றுவிட்ட பிறகு அதிகமான இடங்களை நாங்கள் அவர் கொடுக்கிற பொழுது அந்த 5-6 கட்சிகளும் பேசி முடிவெடுத்துதான் விஜயகாந்துக்கு அதிக இடம் அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்தோம். இது பிஜேபி பக்கம் விஜயகாந்த் போல. ஆனா பிஜேபியோட போறதுல எங்களுக்கு எதுவும் தயக்கம் இல்லைன்னு உங்களோட கூட்டணி வச்ச பிறகு திருமதி பிரேமலதா சொன்னார். தந்தை பெரியாருடன் முகம் நெருக்கங்கண்ட திராவிட முன்னேற்ற கழகமோ அந்த சர்க்கிளில் விழுந்தது. அதை மீட்டு கொண்டு வந்ததே இடதுசாரிகள் என்பது கலைஞருக்கு தெரியும். எனவே பெரிய தலைவர்கள் அதை செஞ்சிருக்காங்க. கொள்கை ரீதியா நீங்க வந்து ஹிந்துத்துவத்தை கடுமையா எதிர்க்கிறீங்க. விஜயகாந்த் ஒரு இடத்துல எடுத்திருக்கிறாரா? எங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்ல. கம்யூனிஸ்டுகள் இருக்கிறதுனால அது மட்டும்தான். கம்யூனிஸ்டுகள் இருப்பதுதான் நாங்க வந்து பிஜேபியோட சேர முடியாததுக்கான ஒரே காரணம். ரொம்ப நன்றி ஸ்ரீமதி பிரேமலதா, ரொம்ப நன்றி. இந்த உலகமயத்தை எதிர்ப்பது, பாசிசத்தை எதிர்ப்பது, வகுப்பாரத்தை எதிர்ப்பது என்கிற அந்த இடதுசாரிகளின் கருத்து நிலைக்கு வரணும்னாக்கா இந்த தலைமுறையில் அடுத்த தலைமுறை ஒன்று வரணும் போல் தெரியுது. அது வரும். இந்த தலைமுறை வராது. இந்த தலைமுறை ரெட்டையில சூரியன் என்று ஊறி இருக்கிற தலைமுறை. விஜயகாந்த் புதிய தலைமுறை வரும். எப்படி அதுல இருந்து புதிய தலைமுறை வரும். புதிய தலைமுறை சொல்றீங்க? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. இது விஜயகாந்த் ஒரு நிமிஷம், இடதுசாரி கருத்தோட்டத்துக்கு விஜயகாந்த் அணியில இருந்து புதிய தலைமுறை வரும். முதல்வர் சந்திக்க மறுக்கிறார் சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு விஜயகாந்த் இருக்காரு. முதல்வர் மீது நீங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள்? முதல்வர் நாட்டு மக்களை சந்திக்க மறுக்கிறார், நாட்டு மக்களிடத்தில் பேச மறுக்கிறார், நாட்டு செய்தியாளரை சந்திக்க மறுக்கிறார். அதான குற்றச்சாட்டு? அதே குற்றச்சாட்டு விஜயகாந்த் மேல இருக்கு. விஜயகாந்த் நாடாண்டவர் அல்ல, ஊழலில் ஈடுபட்டவர் அல்ல, நாட்டின் வளங்களை சுரண்டியவர் அல்ல, நாட்டை கொள்ளையடித்த கொள்ளை கூட்ட நீங்கள். இன்னும் பேசிட்டே இருக்கலாம் காலம் உண்மைதானே? உண்மை நீங்க இதுவரைக்கும் எங்கள் மீது சொல்லப்பட்ட டாக்டர் செந்தில் நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. டாக்டர் செந்தில், go ahead, something to add. டாக்டர், 3 கருத்து ஹரி. ஒன்று, இந்த தேர்தல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். இந்த தேர்தலோட சென்ட்ரல் பாயிண்ட் 50 வருட நிர்வாக சீர்கேட்டுக்கு மாற்று என்பது குட் கவர்னன்ஸ், நல்ல ஆட்சி. நல்லாட்சியை தரக்கூடிய தகுதி உள்ளவர் யார்? நல்லாட்சியை தருவதற்கான திட்டம் உள்ளவர் யார்? அந்த அடையில் அன்புமணி. இப்ப வந்து அந்த முதலமைச்சர் வேட்பாளர், அமைச்சர் வேட்பாளர் பத்தி சொன்னீங்க. அது 2 கருத்து சொல்ல விரும்புறேன். ஒன்று, இது ஒரு கனவு. நான் பாரதிராஜா ரசிகன். நிழல்கள் ஒரு படம் இருந்துச்சு. நிழல்கள் ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அது ராபர்ட் ராய்ஷயர் வந்து ஒருதலை பட்சம் ஒரு பெண்ணை காதலிப்பார். அவர் போதையில் இருப்பார், கஞ்சா போதையில. அவர் அந்த பெண் வேற யாராவது காதலிப்பாங்க. ஆனா இவர் வந்து அந்த பொண்ணை காதல நினைச்சுக்கிட்டு கனவுலையே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி, கனவுலையே குழந்தை பெற்று, கனவுலையே அந்த குழந்தைக்கு ஒரு தொட்டில் கட்டி பேர்லாம் வச்சு கனவு காணுவார். கடைசியில் அவர் என்ன ஆனாங்க படத்தை பார்த்தா தெரியும், பைத்தியமாவார். இவர்கள் கனவிலேயே ஒரு மந்திரி சபை அமைத்து கனவாகவே இது முடிய போகுது. அதுதான் உண்மை. அதை விட முக்கியமாக கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிறது, கூட்டணி மந்திரி எப்படி நீங்க முன்மொழியக்கூடிய மாற்றம் எப்படி இருக்கோ, கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிறது அவங்க எடுத்துட்டு போன பிறகு போகுது. அவருக்கு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். திமுக, அண்ணா திமுக 4 கட்சி இருக்கு. உங்களுக்கு 4 கட்சி கூட வரமாட்டானே ஐயா. நீங்கள் அணிந்திருக்கிற ஆடை ஜாதி ஆடை. அந்த ஆடையை முதலில் கேட்டுருங்கள். துர்நாற்றம் அடிக்கிற அந்த ஆடையை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். அந்த ஆடையை கேட்டுங்க. பக்கத்துல 2 கட்சி வரும். சமூக ஊடகங்கள் இவ்வளவு வெட்க ஜாதி உண்டா இல்லையா? அதுங்க ஜாதி உண்மையா? இந்த கட்சிகள் ஜாதி அறிவியலா? நீங்கள் ஜாதி பகுத்தறிவா? இந்தியாவிலேயே சாதியை செய்கிற இந்தியாவிலே சிபிஎம் 50 ஆண்டு காலமாக ஒரு தாழ்த்தப்பட்டவரை பொலிட் பியூரோவில் வைக்காத கட்சி ஜாதிய கட்சி. 50 ஆண்டு காலம் கட்சி அநியாயம் செய்திருக்கிறார்கள்.
86 அம்சங்கள் கொண்ட ஒரு பெரிய குறைந்தபட்ச திட்டத்தை போட்டாங்க. நான் ஒரு நிமிஷம் கேள்வி கேட்கலாம். அம்ச கோரிக்கை தூக்கி போட்டு விட்டு எங்க தூக்கி போட்டாங்க? சரண்டர் ஆயிருக்காங்க. இல்ல எங்க தூக்கி போட்டாங்க? இல்லாத கம்யூனிஸ்டுகள் இல்ல 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 I can't allow this. இல்ல இல்ல this is under the வார்த்தைகளை பயன்படுத்தினா ஆரோக்கியமா இலங்கை அரசியல் பேசுறீர்கள். இப்ப அகழ்வாரை டாக்டர் ரொம்ப கடுமையான வார்த்தை. பரவாயில்ல முடியாத குடியாரம் கூட தாக்கட்டும். அகழ்வாரை தாங்க நிலம் போல் ஓகே அகழ்வாரை தாங்க நிலம் போல் நம்ம இகழ்வாரை பொறுத்தல் தலை தமிழ் பண்பு கூறுகளை ஒரே நிமிஷம் நான் கேட்ட கேள்வி don't get personal. Please, நான் பர்சனலா போல இங்க ஒரே நிமிடம் ப்ளீஸ். அதாவது டாக்டர் அன்புமணியோ டாக்டர் இவரும் டாக்டர் ஜாதி அறிவியலா பகுத்தறிவா அது சொல்லுங்க பார்க்கலாம். விரிவா பேசுவோம். சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் ரொம்ப சுருக்கமான ரீபட்டல் தினத்து போட்டு அதுல இருந்து வெளியே வாங்க டாக்டர். ஜாதில இருந்து வெளியே வாங்க. 50 ஆண்டுகளாக ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு பொழிப்பு இடம் கொடுக்கல. எங்க 50 ஆண்டுகள் அவர்கள் கட்சியுடைய தேசிய செயலாளர் திரு டி ராஜா அவருக்கு தெரியல கண்கரில திரு டி ராஜா தெரியா எழுத்துங்க. சங்கரை பத்தி என்ன கொலை பண்ணிருக்காங்கன்னு கேட்டப்ப டாக்டர் என்ன பேசினாரு? எதிர்த்து போனாரு. டாக்டர் என்ன பேசினாரு? அதை சொல்ல மாட்டீங்க. அன்புமணி பேசுறாருன்றீங்க. திரு திருச்சிவேலுசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது ஒரு கூட்டணி மந்திரி சபையை நாங்க வலியுறுத்துறோம். திரு சுதீஷ் சொன்னது கூட உற்சாகப்படுத்துறதுக்கு தான் இதுக்கான முன்னுதாரணங்கள் சில இருந்திருக்கின்றன. இன்னார் வந்தா நல்லா இருக்குங்கிற ஒரு விருப்பத்தை தான் ஒரு பொதுக்கூட்டத்தில் வெளிப்படுத்தினார் அப்படின்னு. கூட்டணி மந்திரி சபையில உங்களுக்கும் ஏற்பு தானே? அது இன்னும் உறுதியா இருக்கிறா? ஏன்னா மக்கள் மன்றம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். என் பேத்தி 3 வயசு ஆகுது. தாத்தா உன்னை அடிச்சனா எங்க போய் உழுவ தெரியுமான்னா அதை நான் சீரியஸா நினைச்சுக்க மாட்டேன். ஐயோ அடிக்காதமா அப்படின்னு சொல்லி அதை நகைச்சுவை எடுத்துக்கணும். சுதீஷ் சொன்னது நகைச்சுவை, அது ஒரு சீரியஸான மேட்டரே இல்ல. யார் யாருக்கு என்னென்ன மந்திரி சபை மந்திரிகள் கொடுக்கணுங்கிறது முதலமைச்சருடைய உரிமை. சுதீஷ் எப்ப முதல் மந்திரி ஆனாரு? திரு திருச்சிவேலுசாமியுடைய விருப்பம் என்னது? மக்கள் மன்றம்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதுல நீங்க கலந்துகிட்டீங்க. அது நம்பிக்கை. நான் அமைச்சராவேன் என்கின்ற நம்பிக்கை. அது வந்து இண்டிகேட் என்ன பண்ணுதுன்னா நான் சார்ந்திருக்கிற இந்த அணி வெற்றி பெற போகிறது என்பதை நான் உளவியல் ரீதியாக சொல்றேன். வெற்றி பெற்றாலும் அந்த நிகழ்ச்சியில நான் மாண்புமிகு திருச்சிவேலுசாமி அமைச்சரா சந்திக்கிறேன்னு மக்கள் மன்ற நிகழ்ச்சியில சொல்றாங்களே சார். ஆனா அந்த நம்பிக்கை சுதீஷ் அரசியல் வரலாறு இருக்கிற நான் முதல் மந்திரி பிரைம் மினிஸ்டர் சொல்றேன். உங்களுக்கு தகுதிகள் அத்தனையும் இருக்கு. ஆனா கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிறது ஏற்க வேண்டியது திமுக. எங்களுக்கு அது வாய்ப்பே நாங்க கூட்டணியா நான் என்ன கேட்கிறேன், கடந்த காலத்துல நாங்க கூட்டணி வைக்கிற போது மத்தியில நாங்க வந்து திமுக மந்திரி பதவி கொடுக்கறோம்னு சொன்னோமா? இல்ல எங்களுக்கு மந்திரி பதவி வேணும்னு கேட்டாங்க. ஆனா நாங்க கொடுத்தோம்ல. இம்முறை நாங்க என்ன பண்ண போறோம் நாங்க முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப சொன்னதை வச்சுதான் கேட்கிறேன். நாளைக்கு எனக்கு மட்டும் இல்ல இன்னும் 4 மந்திரி வச்சுக்கீங்க. திமுக அமைச்சரவையில திமுக ஆட்சி அமைத்தால் அதுல கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சேவை இடம் இருக்கா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறார். 2 மாசம் கழிச்சு முதலமைச்சராக வரப்போகிற கலைஞர் எடுக்க வேண்டிய முடிவுங்க. ஸ்டாலின் சொல்லிட்டாருங்க சார். நான் என்ன சொல்றேன்னா முதலமைச்சருக்கு தாங்க அந்த உரிமை. நாளைக்கு யார் முதலமைச்சராக வருவாங்கன்னு பாருங்க. அவர் சொல்லும் போது அவர் கொடுத்தா நாங்க இருந்துட்டு போறோம், இல்லன்னா எம்எல்ஏ. இந்த கட்சியுடைய பொருளாளர் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியா சொன்ன பிறகு திரும்பி கேட்டாலும் எனக்கு அதே பதில் தான். அது வந்து எடுக்க வேண்டியது முதலமைச்சர். சம்பந்தமே இல்லாம சுதீஷ் மந்திரி சபை அமைக்கிறாரு, அதை இதை ஒன்னா பாக்குறீங்க நீங்க. ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்குங்க. திரு ஜெயராஜ் எல்லாம் இன்னும் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்குன்னு நம்புறவங்க தான். அதுல எந்த மாற்றம் இல்ல. நீங்க என்ன பாருங்க, நாங்க என்ன அவரோட நம்பிக்கை ஒரு நிமிஷம், அவரோட ஐயாவோட நம்பிக்கை அது யாருக்கு வேணா சார். என்ன கேட்கிறேன், ஐடியாலஜி வேறு, தேர்தல் கூட்டணி என்பது வேறு. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எனக்கு லட்சியம் இருக்கிறது, அல்லது கொள்கை இருக்கிறது, அல்லது தீர்மானம் இருக்கிறது. கூட்டணி என்கின்ற வருகின்ற பொழுது சில சமரசங்களை கட்சிகள் செய்து கொண்டுதான் கூட்டணி தொகுதி பங்கீடு செய்து தேர்தலை சந்திக்கிறோம். நீங்க சென்னையில ஒரு பிரபல ஸ்கூல்ல படிச்சீங்க, நான் திருவண்ணாமலையில ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்ப சின்ன பசங்க விளையாட்டு இருப்போம். கண்டிப்பா அப்பா அம்மா விளையாட்டு விளையாடாத யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா விளையாட்டுல கண்டிப்பா ஒரு டாக்டர் இருப்பாரு, ஒரு செட்டியார் கடைக்காரர் இருப்பாரு. அன்னைக்கே குழந்தைங்க அப்பா அம்மா ஆன மாதிரி, டாக்டர் வேஷம் போட்டவன் டாக்டர் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவான். அதே போல வந்து சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி அவர் பேசிருக்காரு. நீங்க அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி ஆட்சி வேணும். உங்களுக்கு முதலமைச்சர்னா எங்களுக்கு துணை முதலமைச்சர் அப்படின்னு திரு இளங்கோவன் பேசினார். சென்ற வாரம் வரைக்கும் அமைச்சரவை இடம்பெறுவதை பற்றி இதே நிகழ்ச்சியில பலமுறை திமுக தனித்து விடப்பட்டதான் சொன்னாரு. காங்கிரஸோட இப்ப கூட்டணி வந்து 4 கட்சி எங்களோட சேர்ந்ததற்கு பிறகு கூட்டணி ஆட்சியா?
ஏன் இந்த ஓர வஞ்சனை உங்களுக்கு? அவங்க நான் என்ன கேட்கிறேன், சார், எல்லாருக்கும் அடிப்படையில் சார், நான் இன்னும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. எல்லாமே மந்திரி சபையை அறிவிக்கிறார் ஒருத்தர், அதை விட்டுட்டு இதை பத்தி சார், அண்ணன் திருமாவளவன் வந்து கூட்டணி கட்சி ஆட்சி தான் வேணும்னு சொல்லி ஒரு கோஷத்தை ஏற்படுத்தி ஒரு கருத்தரங்கம் நடத்தினாரு. இன்னைக்கு வேற ஒரு உறுதியா இருக்காங்க இல்லையா, அவருக்கான லட்சியம் வேறு, அவருக்கான கொள்கை வேறு. கூட்டணி என்கின்ற வருகின்ற பொழுது சில சமரசங்களை எல்லோரும் செய்து கொள்கிறார்கள். அப்படித்தான் சில சமரசங்களை செய்து கொண்டு ஜெயலலிதா வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அவ்வளவுதான் இறுதியான கருத்துல. ஏற்கனவே இங்கே கூட்டணியில குழப்பம் வந்துருச்சோம் எனக்கு டவுட்டா இருக்குது. இல்ல இல்ல ஒரே நிலைப்பாடு தான். பத்திரிகையாளர்களுடைய எண்ணம் அது. ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்ளார்கள். அதாவது தேர்தல் சமயத்துல எல்லாருக்குமே பத்திரிகையாளர்கள் மேல செய்தியாளர்கள் இப்ப ஒரு முடிவுல இருக்காங்க. உங்களுக்கு தான் எங்க மேல கோபம், எல்லாருக்கும் கோபம் இருக்கு. கொள்கை உண்டு, ஆனா கொள்கையை கொஞ்சம் நாம பூட்டி வச்சிருக்கோம் சேஃப்ல பத்திரமா. இப்போ வந்து நாம வந்து சீட் அட்ஜஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். 118ங்கிறது இலக்கு. 23 சீட்டு போன வாட்டி திமுக ஜெயிச்சிருக்குது. ஒரு 65 சீட்ல வந்து போன முறை 2011 திமுக 5000க்கு குறைவான வாக்குகள்ல தோத்துருக்கு. அதுலதான் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. இன்னொரு 30 சீட்டு திமுகவுக்கு தேவை. இதுதான் இன்றைய நிலைப்பாடு. இதுதான், அதை நோக்கித்தான் இருக்கிற இந்த ஆல் பர்முடேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், ஐடியாலஜியை கொண்டு உள்ள வச்சு பூட்டி வைக்கிறது எல்லாம் இதுதான். ஃபைனலி திஸ் இஸ் வாட் மேட்டர்ஸ். இறுதியான கருத்து திரு வீரபாண்டியன். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது அரசியல் வரலாற்றில் 75 கட்சி 175 கட்சிகள் இயக்கங்கள் எங்களை ஆதரிக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு நிர்பந்தத்தை தந்ததே மக்கள் நல. போன முறை 250 அமைப்புகளை ஆதரித்தது. போன முறை 250 அமைப்புகளை ஆதரித்தது. எல்லா பாருங்க நடக்கக்கூடியதுங்க. இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு. ஐடியாலஜி பத்தி பேசுறீங்க, ஐடியாலஜி இல்ல 250 பேர் போறத ஆதரிச்சாங்க. அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி புதுசா செஞ்சிட்ட மாதிரி நாங்க வென்றெடுப்போம்ன்றாங்க கூட்டணி. என்ன இதெல்லாம் தோல்வியின் விளிம்பில் நீங்கள் இருப்பது புரிகிறது. எனவே அந்த கோபம் வெளிப்படுத்துறீங்க, பரவாயில்ல வெளிப்படுத்துங்க. நீங்க ஒரு அருமையான ஒரு வாதத்தை முன் வச்சீங்க, மாற்றன்னு. நான் இந்த நேரத்தில் டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை சொல்லி ஒரே நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். ஆட்சி வடிவம் 2 இருக்கீங்க, அரசு இன்னொன்று அரசாங்கம். அரசு என்பது IPS, IAS, IFS. அங்கு பெரிய மாறுதல் வரவில்லை. இன்னைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் நாடு விடுதலை அடைந்து நீங்க பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் 2-3 கூட இல்ல. அங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு வருகிற போது அரசு வகை மாற்றம், அரசியல் மாற்றம் என்பது ஒரு கட்சி ஆட்சி முறை நீங்கி பல கட்சி முறை வருகிற போது மாற்றம். அதற்கு டாக்டர் கலைஞர் போன்ற பெரிய தலைவர்களே இசைவில்லை என்றால் இவரை போன்ற சாதாரண சிறியவர்கள் இசைவார்களா? நீங்க அதை உறுதி செஞ்சிருக்கிறீங்க, மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களா? அதுதான் இந்த தேர்தலோட பிரையாரிட்டியா இருக்கு அப்படிங்கறது பொறுத்து பார்க்கணும். திரு செந்தில், ரொம்ப சுருக்கமான இறுதியான கருத்து. தென் டு மிஸ்டர் வேலுச்சாமி and have to end the show. திரு செந்தில், ரொம்ப keep it very short. திரு செந்தில், வருகிற தேர்தலை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி குட் கவர்னன்ஸ், நல்லாட்சி, அதற்கான அற்புதமான திட்டம், அன்புமணி என்கிற நல்ல வேட்பாளர் என்ற அடிப்படையில் நாங்கள் சந்திக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் செய்த பழைய நல்லாட்சியை வச்சு பண்ண போறாங்க. அதிமுக நல்லாட்சி செய்து கொண்டு பண்ண போறாங்க. இதுல புரியாத ஒரு கேட்டகரி இருக்காங்க. முதலமைச்சர் கேண்டிடேட்ல இருந்து எல்லாமே குழப்பம். அவர்கள் இந்த தேர்தலில் என்ன ஆகும் தேர்தல் பார்க்கும். திரு வேலுச்சாமி, இறுதியான கருத்து. விருப்பம் கற்பனை என்பது வேறு, நிதர்சனம் கிரவுண்ட் ரியாலிட்டி என்பது வேறு. இந்த தேர்தலில் பல பேர்கள் கற்பனை உலகத்தில் இருக்கிறான். டாக்டர் சொன்னதை போல நிழல்கள் படத்தில் வர்ற ரவியை போல பல பேர் முதலமைச்சர் கனவு காணலாம். ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் காங்கிரஸ் திமுக அணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறார்கள். யார் யார் அமைச்சர்கள் என்பது மட்டும்தான் 2 மாதம் கழித்து சொல்லப்படுமே ஒழிய சுதீஷ் போல இப்பொழுது சொல்லாவிட்டாலும் அதை அறிவிக்கப் போகிறவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் தான். நிதர்சனம் எது அப்படிங்கறத முடிவெடுக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்ல. அதை நோக்கித்தான் வேகமாக பிரயாணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூடான விவாதங்கள் எல்லாமே, இது அதிகரிக்கக்கூடிய சூடு எல்லாமே நாம் எவ்வளவு நெருக்கத்தை அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் காட்டுது. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம்.